தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். தமிழ் மக்களுடைய கல்வி தடை ஏற்பட்டது. தடைப்பட்டதுன்னா அது ஏதோ தானாக ஏற்பட்ட தடை அல்ல. கல்வி நமக்கு தடுக்கப்பட்டது, கல்வி உரிமை தடுக்கப்பட்டது. அப்படி தடுக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாகின இயக்கம்தான் திராவிட இயக்கம். அன்று குலக்கல்வி திட்டத்தை பெரியார் எதிர்த்து போராடியதை போல் இன்று தேசிய கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மாநில கல்விக் கொள்கையை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதற்கு பிறகுதான் குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது. இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு 2 ஆண்டுகளாக ஆய்வு செய்து பல்வேறு கூட்டங்களை நடத்தி கடந்த ஆண்டு மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த நிலையில் சுமார் ஓராண்டுக்கு பின் பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், சங்க காலம் முதலே தமிழர்கள் கல்வியில் சிறந்து விளங்கினார்கள். ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சியால் தடை ஏற்பட்டது. அந்த தடை இயல்பாக ஏற்பட்டது அல்ல, கல்வி உரிமை மக்களுக்கு தடுக்கப்பட்டது. அப்படி கல்வி உரிமையை பெற்றுக் கொடுத்ததுதான் திராவிட இயக்கம் என தெரிவித்தார். ஆனால் இடையில் ஏற்பட்ட சில வரலாற்று சூழ்ச்சியால தமிழ் மக்களுடைய கல்வி தடை ஏற்பட்டது. தடைப்பட்டதுன்னா அது ஏதோ தானாக ஏற்பட்ட தடை அல்ல. கல்வி நமக்கு தடுக்கப்பட்டது, கல்வி உரிமை தடுக்கப்பட்டது. அப்படி தடுக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக உருவாகின இயக்கம்தான் திராவிட இயக்கம். போராடி பெற்ற கல்வியை பறிக்க வேண்டும் என்ற நோக்கில் இப்போதும் சூழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இடஒதுக்கீடு எதிர்ப்பு, குலக்கல்வி திட்டம் என பல்வேறு வகையில் கல்வியை பாதிக்கும் செயல்களில் பல நபர்களும் ஈடுபட்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அப்படி போராடி பெற்ற கல்வியை எப்படியாவது படிச்சிடலான்னு அப்போது முதல் இப்போது வரை தொடர்ந்து சூழ்ச்சிகளை பலர் செஞ்சுக்கிட்டே வராங்க. இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு, குலக்கல்வி திட்டம், மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு என பல வழிகளில் நம்முடைய கல்வி உரிமையை சிதைக்க முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துதான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கின்றோம். அதனை எதிர்த்து பெரியார் போராடியதால் தான் அந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருந்து அழிந்தது. தற்பொழுது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர்தான் முதல்வர் ஸ்டாலின் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு வந்துச்சு. மாணவர்கள் பாதி நேரம் படிக்க வேண்டும், பாதி நேரம் குலத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதற்கு பிறகுதான் குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்தது. இப்போது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த திட்டத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த மாட்டோம் என்று இன்னொரு வாழும் பெரியாராக போர் முரசு கொட்டியவர்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.